தமிழர் வரலாறு இரும்பை கண்டுபிடித்தவர் யார் என கேட்டால் விடையாக ஹென்றி பெஸ்மர் எங்கலாண்ட் 1856 ஆண்டு எனத்தானே சொல்வோம். இதுவரை 18ஆம் நூற்றாண்டின் பாதியில் வந்த அந்த வெள்ளக்காரன்தான் இரும்பை கண்டுபிடித்தான் என்று திரித்து எழுதப்படுகிறது வரலாறு. ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைத்துள்ள முதுமக்கள் தாழியில் கிடைத்த எலும்பு கூடுகள், இரும்பு மற்றும் பித்தளை பொருட்கள், கலைப்பொருட்கள், ஆயுதங்கள், தங்க ஆபரணங்கள் போன்றவை கிறிஸ்து பிறப்பிற்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவை எனவும், அதில் ஒரு பொருளின் வயதுக்கு 395 மற்றொரு பொருளின் அகவைக்கிற 791 என தெரிய வந்துள்ளது. அதாவது கே 30 ஆம் நூற்றாண்டு மற்றும் கியம் 8 ஆம் நூற்றாண்டு என்கிறது கார்பன் 49 டெஸ்ட் ஆய்வறிக்கை 8 ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழன் நாகரீகத்தோடு வாழ்ந்திருக்கின்றான். உலோகப் பொருட்களையெல்லாம் கையாண்டிருக்கின்றான். அதிலும் குறிப்பாக இரும்பு அவன் வாழ்வியலோடு ஒன்றர கலந்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு வியப்பான செய்திகள். எனவும் பழந்தமிழர்களுக்கும் இரும்புக்குமான உறவை 8 தொகையும் 10 பாட்டும் சொல்கிறது. அதியமான் நெடுமான் நஞ்சி, அவரது தலைநகரின் பெயர் தகடூர். இரும்பை வெட்டியெடுத்து அதை தகடாக்கும் தொழில் செய்யும் ஊர் என்பதால் அதற்கு தகடூர் என்று பெயர். இரும்பு வணிகத்தில் கொடிகட்டி பறந்த அதியமான் கடல் கடந்து பல்வேறு தேசங்களில் தனது இரும்பு வணிகத்தை நிலைநாட்டினார். அதில் ஒன்று துருக்கி நாடு. அந்த துருக்கியில் இன்றும் அதியமான் பேரில் நகரம் இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டின் பாதியில் வந்த அந்த வெள்ளக்காரன்தான் இரும்பை கண்டுபிடித்தான் என்று திரித்து எழுதப்படுகிறது வரலாறு. ஆதிச்சநல்லூர் வரலாறு மட்டுமல்ல, ஆதி தமிழர்களின் வரலாறுகளிலும் இந்த திரிபுவாதம் உண்டு. தாழி பானை ஓடுகளில் காணப்படும் எழுத்துக் கீறல்களெல்லாம் விட்டு தள்ளுங்கள். இந்த தாளிப்பனைகள் பெற்றெடுத்த ஓலைச்சுவடிகளில் உழுத எழுத்தாணி ஒன்று போதுமே. தமிழர் இருப்பின் வரலாற்றுக்கு சாட்சியாக, இரும்பின் வரலாற்றுக்கு சாட்சியாக ஆதிச்சநல்லூர் என்கிற ஆதி எச்சநல்லூர் மட்டுமல்ல, நமது கவனத்தை திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை மீதும் வைத்தாக வேண்டியது வரலாற்றின் தேவையாகும். பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பழைய கற்காலக்கல் ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அங்குதான்.